இன்னைக்கு பால்ஸ் ரீஃபைனிங் கிளாஸ்க்காக நீ என்ன பாட்டை கொண்டு வந்திருக்க? நானா ஷாமிங்கோட எலக்ட்ரிக் பாட். நீ? நான் கொண்டு வந்திருக்கிறது ஃப்ரூட் ஹை ஃபயர் எக்ஸ் மிக்ஸ் பாட். என்ன ஒரு போலியான பாட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்க? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இது குடவுன்ல இருந்து திருடின பாட்டு தான். ஓவரா பண்ணாத. ஏய், இவனை பாரு. ஏய், என்னடா இது? இத வீட்டுல இருந்தா கொண்டு வந்த? ஆமா குஹாவ், என் தாத்தா இருக்காருல, அவர் இதுலதான் அற்புதமான பால்ஸ உருவாக்குவாரு. லெவல் 9 தங்க பால ரிஃபைன் பண்ணி இதை யூஸ் பண்ணுவாரு. இத வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுற மாதிரி இருக்கே. ஏய் சுரங், நீங்க எப்படி இருக்க? இந்த நிமிஷம் சுராங்கோட தலைக்கு மேல அடையாளம் தெரிஞ்சதும் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சுராங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சான். அதனால உடனே ஒரு முடிவெடுத்தான். இங்க பாரு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இனி பிரச்சனை இருக்காது. என்ன இவன் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறான்? என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ ஆகலையே? என்கிட்ட சொல்லுங்க. அம்மா, இப்போ என்ன நடந்துச்சு? சோ ஸ்டூடண்ட்ஸ், சக்திக்கான மாத்திரைகளை எப்படி உருவாக்கலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி. நான் செஞ்சு காட்டும் போது என் கூட உங்களால பண்ண முடியுமா? சக்திக்காக மாத்திரைகளை உருவாக்குற ஸ்டெப்ஸ். முதல்ல நாம எடுத்துக்க வேண்டியது யாங்சிங் பாட். அதுக்கப்புறம் தங்க மணல், ஆமையோட தோல், டிராகனோட எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு போட்டுடணும். அப்புறம் அகோரஸ வெட்டணும், ட்ரைடன்ஸ வெட்டணும். பாட்ஸ போட்டு பவுடர் நம்பர் 15 லாபிஸ் லசூலி எண்ணெயோட 7 சொட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாட்ல போடணும். அடியில நெருப்ப மூட்டணும். 7:15க்கான அலார்மா வச்சுக்கோங்க. இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சு. இப்ப நீங்க இதை எப்படி பண்றீங்கன்னு பாக்கலாம். நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த மாதிரி பண்றதே ஒரு ஆர்ட். சென் குடும்பம் இந்த பாட்டை நிறைய எண்ணிக்கையில பால்ஸா ரிஃபைன் பண்ண உருவாக்குனாங்க. ஆனா இந்த பாட்டை ஹீட்லயே வச்சிருக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறா? அட, தன்னோட ஃபேமிலி ஃபேக்டரியில இருந்து ரிஃபைனிங் மிஷினை கொண்டு வந்திருக்காளே. அப்ப இதுக்கான கிரெடிட் அவளுக்கு தான் போகுமா? ஆனா இவன் ரிஃபைனிங்காக மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, பாத்துக்கலாம். என்னோட மேஜிக் இப்ப நான் காட்டுறேன். நான் இதை அடையறதுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். அழகான வடிவம், பழமையான பாட், இதுல டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் இருக்கு. இதோட டிஸ்பிளேல எல்லாமே தெரியும். இப்போ இதுல இன்கிரிடியன்ஸ போட்டுடலாம். இது தானாவே திசையெல்லாம் புரிஞ்சுக்கும். இதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸும் தெரியும். என்ன சொல்றான் இவன்? ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாம் இதுக்கு தெரியுமா என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இதுவும் நல்லா இருக்கே. ஒரு நாள் இதை வாங்கி பார்க்கணும். சக்தியை உருவாக்க உற்சாகமா வேகமா இருந்தா மட்டும் பத்தாது. கண்டிப்பா கவனமும் பொறுமையும் தேவை. என்னோட அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. அட, என்னாச்சு? எப்படி கத்திட்டு ஓடுறான்? அவனை விடு. அவன் ஓடி போய் எங்கேயாவது நின்னுடுவான். என்னது? இந்த வேலை முடிய 7 மணி நேரம் ஆகும். நீங்க எல்லாரும் உருவாக்குன பால்ஸ பார்க்க அப்புறமா வரலாம். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் கொஞ்ச நாளாவே ஸ்பிரிச்சுவல் வளர்ப்பு மிருகத்தை சாப்பிடவே இல்ல. இப்ப வரைக்கும் நான் பலவீனமான மிருகங்களை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ராட்சச ராஜாவா மாறிட்டேன். மறுபடியும் இதை பண்ண ஆரம்பிச்சனா
நீ ஏதோ பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் கரெக்ட் டைம்ல நான் வந்துட்டேன். ஆ? நில்லு. ஏமாந்து போயிட்டான். நான் 5வது ஃப்ளோர்ல இருந்து 4வது ஃப்ளோருக்கு போயிட்டேன். அவன் நேரா கீழே போயிட்டான். இங்க வந்த இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என் கிட்டலாம் வர்ற வேலை வச்சுக்காத. ஏய், இவன் 12 லேப்ஸ் ஓடிட்டான்டா. எப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்டா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, இன்னைக்கு பால்ஸ் ரிஃபைனிங் கிளாஸ் இருக்கு. நான் பித்தளை பானை எடுத்துட்டு போட்டுமா? தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பம் பாதுகாத்த பானை, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பானை தங்க மாத்திரைங்களை ரிஃபைன் பண்றதுக்கு தானே இருக்கு. அதை மத்தவங்க முன்னாடி பயன்படுத்தினா நமக்கு பெருமை தானே. நீ இதை எடுத்துட்டு போனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான் வரணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவசரப்படாத இரு. உன்கிட்ட எப்படி என் அழகான பானை வந்தது? அத பொறுமையா கீழே வச்சிரு. உன்னோட கையவும் மேல தூக்கு. பின்னாடி போ. நீ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்தே ஆகணும். தன்னோட ரொம்ப பலவீனமான பாயிண்ட்ல ஷின்சாவோட மைண்ட ஈவில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது சுரங் தானே? சுரங் நான் தான். என்னோட செல்லம். என்னை விட வேல்யூ அவனுக்கு தான் அதிகம் நினைக்கிறேன். பாய் பாய். நீ ஒரு பெரிய முட்டாள். இல்ல, சுரங் 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 சுரங். நான் உன்னை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன். ஃப்ராகி என்னோட பாட்டை முழுங்கிடுச்சு. நீ 5th ஃப்ளோர்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணி அது வாயில இருந்து அந்த பாட்டை எடுத்து அதை வாஷ்ரூம்ல போய் கழுவி இருக்க. கதை ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நான் இதை நம்புவேன்னு நினைக்கிறியா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பானை கட்டியே கேட்டுக்கோ. எவ்வளவு தைரியம் தான் நீ இதெல்லாம் பண்ணிருப்ப. இதுக்கு நீ ஃபேஸ் பண்ணிதான். அச்சோ, என்ன இது? நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. இவன் ரொம்ப சீரியஸாலா இல்ல. இவனுக்குள்ள நச்சுத்தன்மை தான் இருக்கு. அதை எடுத்துட்டா இவன் குணமாயிடுவான். இத பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ தலைய புடி, நான் காலை புடிக்கிறேன். சீக்கிரமா எழுந்துரு. நான் உருவாக்குன இந்த மருந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும்தான். அதோட ரியாக்ஷனை ஸ்கின்லயே நம்மளால பார்க்க முடியும். ஆனா இவ அதை குடிச்சிட்டான். இது இப்ப பெரிய பிரச்சனையாக போகுது. இதை தடுக்கலனா பெரிய ஆபத்து வந்துரும். இவன் நிலைமை அவ்வளவு மோசமாலாம் இல்ல. நான் பாத்துக்கிறேன் விட. இங்க பாரு, நீ எனக்காக ஆன்டிடோனரை ரெடி பண்ணி இந்த விஷயத்தை நீ ரகசியமா வச்சிருந்தனா நான் உன்னை பாட்காக தண்டிக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. சீக்கிரம் போய் லெவல் 3யோட புக்க கொண்டு வா. எடுத்துட்டேன். இப்ப போய் எனக்காக இன்கிரீடியன்ஸ் கொண்டு வா. டங்கு 30 கிராம்ஸ், அதை சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஹடுக்கி ரோல்ஸ் 80 கிராம், லகிஸ்டிக் 90 கிராம்ஸ், ஸ்கல் கேப் 90 கிராம்ஸ், ரைசோமா சைப்பரி 30 கிராம்ஸ், சென்டர்ச்சி 90 கிராம்ஸ், கார்னஸ் 90 கிராம்ஸ், செனாக்ஸ் 30 கிராம்ஸ். ஃபோர் ஹார்ஸ் கிட்ட இது ரிஃபைன் ஆகணும். ஆனா ஒரு நிமிஷம், டீச்சர் இங்க சீக்கிரமே திரும்ப வந்துருவாங்களே.
இது ரெடியாக 4 மணி நேரம் ஆகும். ஆனா டீச்சர்ஸ் எல்லாரும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம இவனை எங்க மறைச்சு வைக்கிறது? எங்க டீச்சர் வந்து பில்ஸ செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்றது? சொல்லு சொல்லு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னோட பாட்டை நீ தொடாத. உனக்கு ஒண்ணும் ஆகல? என்ன என் பாட்டுல இப்படி வெளிச்சம் அடிக்குது? என்னோட பாட்டை அவன் என்ன பண்ணா? உங்களி இங்க பாரு, ரீஹீட்டிங் தொடங்கிருச்சு. இது இப்பவே ஆரஞ்சு கலர்ல ஆயிடுச்சு. ஆனா இதனால இது வேகமாயிடுச்சு. உன்னால இதை பண்ண முடியுமா? கண்டிப்பா. என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ வச்சு வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ வச்சு டைம் லைனை என்னால ஸ்பீட் ஆக்க முடியும். அதை என்னால மாத்தி வைக்கவும் முடியும். இந்த ஃப்ராகி 2 தடவை ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ யூஸ் பண்ணா நம்ம ப்ராசஸ் இன்னும் வேகமாயிடும். இந்த மருந்து தயாராயிடும். இப்போ உனக்கு என் சக்தி தெரிஞ்சுதா? ஒழுங்கா என்ன விட்டுடுங்க. நீங்க என்ன என்ன பண்றீங்க? வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. வேணாண்டா, விட்டுருங்க. எதுக்கு நீ 2 உருவாக்கி இருக்க? இது வேலை செய்தா இல்லையான்னு தெரியணும்ல. எனக்கு இதை டெஸ்ட் பண்ணிக்கவும் உருவாக்குனேன். ஆனா நம்ம கிட்ட இப்போ ஒரு சப்ஜெக்டே இருக்கே. இங்க பாரு, என்ன தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத. விஷம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம அவனுக்கு கொடுக்கலாம். இங்க பாரு, இவனை கொஞ்சம் மேல தூக்கு. சரி. ஸ்கூல் டைம் முடியறதுக்கு முன்னாடி இவன் கண் முழிச்சிருவான். அச்சச்சோ, எல்லாரும் திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் அவங்கள சமாளிக்கிறேன், நீ இவனை பாத்துக்கோ. குஹா, நீ இங்க என்ன பண்ற? அது வந்து நீங்க சரி, நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாக்கலாம். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க உள்ள போக கூடாது. நில்லுங்க மேடம். மேடம், இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஏய் தம்பி, இது உன்னோட பாட் தானே? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், இன்னும் 2 ஸ்டெப் பண்ணணும். அச்சச்சோ, அவன் தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். அவன் உருவாக்குனது என் பாட்ல வச்சுட்டான். இந்த மைக்ரோவேவ்லயா அவன் இதை தயாரிச்சான்? இதுக்கு நான் உனக்கு 85 மார்க்ஸ் கொடுக்கறேன். வாங்லிங்கும் சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்கே. அவனுக்கு இப்ப பில் தேவையாச்சு. என்ன இதெல்லாம்? நாம இங்க பில்ஸ் தான் தயார் பண்ணுவோம், பாம்ஸே இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. சின்னவோட பில்லு ஒழுங்கா தயாராகல, அதனால அவன் மைக்ரோவேவ்ல அதை தூக்கி வச்சுக்கிட்டான். நீ தாண்டா என் வாழ்க்கை முழுக்க உண்மையான ஃப்ரெண்டா இருக்க போற. உண்மை என்னன்னா, குஹாவ் யோசிச்சது தப்பு. பாட்டை கழுவும் போது வாங்லிங் அதுல இருந்த பில்ல வெளியே எடுக்கவே இல்லை. நேரத்துல குஹாவ் ஆன்டிடாட்டை தயாரிக்கும் போது அதோட சேர்த்து இந்த பில்லையும் தயார் பண்ணிட்டான். வாங்லிங் எதுவுமே பண்ணல. என்ன, மைக்ரோவேவ் அவன்ல அவனால பில்ல தயாரிக்கவே முடியல. அது பில் மாதிரி இல்ல, சின்ன பாம் மாதிரி தெரிஞ்சது. இதுல செஞ்சாவோட பில் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, போகும்போது நாங்க பார்த்தோம் நீ உள்ள தூங்கிட்டு இருந்த. அத உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப நீ ஓகே தானே? அது என்னோட பாட்டுங்க. கொஞ்சம் பின்னாடி பாரு. அத நாங்க சரி பண்ணிட்டோம். நீங்க இத சரி பண்ணிட்டீங்களா? ஆமா. வாங்களேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நண்பா. சோ உன்னால அவளை கொல்ல முடியல. சோ ராங். இன்னும் உயிரோட தான் இருக்கா.
அவ இப்பவும் முன்னடந்த மாதிரியே தான் இருக்கா. என்னோட கிளைண்ட் எதிர்பார்த்தது நடக்கல. நம்ம ஆளுங்களை ரொம்ப அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது யார் பண்ணாங்கன்னே தெரியல பாஸ். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவளை பாதுகாக்கிறதுக்கு யாரும் அவ கூட இருக்காங்க பாஸ்.